ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து என்னோடய கிச்சன் ஷெல்ஃபை வந்து டீப் க்ளீன் பண்ணி ப்ளஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது தான். நியூ கண்டெய்னர்ஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஸோ அதை வச்சு ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் காமிச்சேன் இல்லையா? ஸோ அப்படி தான் என்னோடய கிச்சன் ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ இதை தான் கொஞ்சம் மேக் ஓவர் பண்ணலாம். ஸோ அதை பற்றின வீடியோஸ் தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ்லேயுமே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஷார்ட்ஸோட லிங்க்கு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் ஷெல்ஃபில் இருக்க எல்லா திங்ஸையுமே எடுத்து வச்சுட்டு இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்துகிட்ருக்கேன். நான் வந்து முன்னாடி வந்து இந்த கேலண்டர் ஷீட் இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் வந்து செல்ஃப் லைனராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒயிட் கலர் அப்படிங்கிறதுனால டக்கு டக்குன்னு அழுக்குப்பட்டுறது, க்ளீன் பண்ணுறதும் அந்த மெயின்டெனன்ஸுமே வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் செல்ஃப் லைனர் வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷெல்ஃபில் இருக்க திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதில் தூசி ஒட்டடை எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம பாத்திரம் கழுவுற சோப்பு இருக்கு இல்லையா? அதை வந்து ஸ்க்ரப்பர் வச்சு ஃபுல்லாகவே வந்து நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு இந்த வைப்பர் வச்சு நான் ஃபுல்லாகவே வந்து வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கூட நிற்காமல் சீக்கிரமாக காயறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் அந்த வைப்பர் வச்சு நான் வந்து தண்ணி ஃபுல்லாக நான் கீழே தள்ளி எடுத்துக்கிறேன். கீழே தள்ளின தண்ணி எல்லாமே வந்து நான் அப்பப்போ வந்து எனக்கு பக்கத்துலேயே வந்து வெளியில் வந்து டோர் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து பின்பக்க வாசல் வழியாக வந்து அதை வெளியில் தள்ளி விட்டுருவேன். ஸோ வந்து தண்ணியுமே வந்து எனக்கு ஃபுல்லாக வந்து வீடு மாப்பு பண்ணி ஃபுல்லாக ஒரு பெரிய வேலை அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ஷெல்ஃபாக தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ண நான் கீழேயுமே வந்து தண்ணியை வந்து வெளியில் தள்ளி விட்டுருவேன். ஸோ நான் கிச்சனுக்காக வாங்கின ப்ராடக்ட்ஸை வந்து நான் எடுத்து வச்சுட்டு அப்புறமா வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரீஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பெரிய கண்டெய்னர்ஸில் வந்து நான் ரீஃபில் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் இது ஈஸியாகவே இருக்குது. ஏன்னா கொஞ்சம் வாய் வந்து பெரிய வாயாக இருக்கிறதுனால நான் வந்து அப்படியே பெரிய பாக்ஸில் இருந்து கூட நான் அப்படியே வந்து இதில் ஸ்டோர் பண்ணுறதுக்குமே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த கண்டெய்னர்ஸ் வந்து ஏர் டைட் அப்படின்னு நான் வந்து ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்த்தேன். 2-3 நாள் பருப்பு எல்லாமே போட்டு பார்த்தேன். ஏர் டைட்டாக தான் இருக்குது. ஆனால் சீனியில் மட்டும் எறும்பு வருது. ஸோ அதனால் அதில் ஒரு 2-3 கிராம்பு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இனிமேல் எறும்பு வராமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து இந்த குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ் வாங்கியிருந்தேன் இல்லையா? ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ரீஃபில் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம இன்னொரு பாக்ஸில் இருந்து அந்த குட்டியான பாக்ஸுக்கு மாற்றுறதுக்கு அந்த வாய் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் நான் ஸ்பூன் வச்சு ட்ரை பண்ணேன். ஸ்பூன் வச்சு ட்ரை பண்ணாலுமே வந்து எனக்கு பாதி கீழே விழுற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ ஒரு பிளேட் வச்சு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா அந்த வாய் கரெக்டாக அந்த குட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து நான் ட்ரை பண்ணேன். ஸோ இது கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ மேபி வந்து கவரில் தட்டினோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமோ அப்படிங்கிறதுக்காண்டி கவரில் இருந்து பேக்கெட் ஓப்பன் பண்ணி ஸோ அப்படி தட்டி பார்த்தேன். அப்படி தட்டும் போதுமே வந்து எனக்கு கீழே விழலை. ஸோ இது வந்து நல்ல மெத்தடாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து கிராசரிஸ் வாங்கிட்டு வந்து டேரெக்டாக நம்ம வந்து பேக்கெட்டில் இருந்தாலும் நம்ம கட் பண்ணி நம்ம உள்ளே பேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால எனக்கு ஓகே அப்படின்னு வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி லேபிள்ஸ் வந்து நான் எப்படி கட் பண்ணேன் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடிலாம் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நார்மலாக ஒரு பேப்பரில் பேனா வச்சு எழுதி பின்னால் வந்து நம்ம நார்மலாக ஏதாவது பசை வச்சுட்டு அப்புறமா பாக்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். அதை விட இந்த மெத்தட் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. நம்ம வாங்குகிற பாக்கெட்ஸ் இருக்குல்லையா, பிரியாணி மசாலா, ஜீரகம் இந்த மாதிரி வாங்குகிற பேக்லேயே வந்து இந்த மாதிரி எழுதியே இருக்கும். ஸோ அதை மட்டும் வந்து சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம செலோடேப் இருக்கு இல்லையா, செலோடேப் வச்சு நான் வந்து ஒட்டிட்டேன். ஸோ இது பார்க்குறதுக்குமே வந்து ரொம்பவும் க்யூட்டாகவும் இருந்தது, பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஷெல்ஃப் வந்து நல்லாவே காஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து செல்ஃப் லைனரை வந்து நம்ம நேராக அதை மெஷர் பண்ணி அதை கட் பண்ணி அப்புறமா இதே செலோடேப் வச்சு தான் நான் வந்து ஒட்டியிருக்கேன். அந்த பக்கமும் கீழேயும் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். அந்த வீடியோ வந்து ஆன் பண்ணியிருந்தேன், எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரில, மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா அந்த லைனர்ஸ் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்தந்த பாக்ஸை வந்து அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கலாம் அப்படின்னு ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இதில் கீழே உள்ள ஷெல்ஃபில் வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கீழே வந்து கிராசரி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பாப்பா தம்பிக்கும் வந்து எட்டுற இடத்துல இருந்தது அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து கொட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுனால பெரிய பாக்ஸ்லாம் மேலே ஏற்றி வச்சுட்டு கிராசரிஸ் எல்லாமே வந்து அந்த சென்டர் ரேக்கில் வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி அப்புறமா திருப்பி அந்த பாக்ஸ் மேலே வச்சுட்டு இந்த ரேக்கில் வந்து நான் ஸ்பைசஸ் வந்து அடுக்கி வச்சுட்டு இருந்தேன்.
இந்த மாதிரி விசிபிளான பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணுறனால நமக்கு வந்து எந்த கிராசரி வந்து சீக்கிரமாக காலியாகுது அப்படிங்கிறத நம்ம வந்து சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரியும் இருக்குது. இந்த ஷெல்ஃபுக்கு கீழே வந்து நான் பசங்க வந்து ரெகுலராக ஸ்கூலுக்கு கொண்டு போகிற மாதிரியான வாட்டர் பாட்டில்ஸ், அப்புறம் லஞ்ச் பாக்ஸு இது எல்லாமே அடுக்கி வச்சுட்டேன். ஏன்னா ஈஸியாக வந்து மார்னிங் டைமில் நம்ம பாக்ஸ் எங்கேன்னு தேட வேணாம், டக்குன்னு இதுலேருந்து எடுத்து சமையல் பண்ணி பாக்ஸில் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு இதை வந்து நான் பக்கத்துலேயே வச்சுட்டேன். அதுக்கு பக்கத்தில் வந்து நான் கிரைண்டர் வச்சுருக்கேன். கிரைண்டர் கீழே வச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால கீழேருந்து தூக்கி அப்புறமா நமக்கு எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால நான் வந்து தூக்குற என்னோடய ஹைட்டுக்கு தக்கன வந்து கீழேயே வந்து வச்சுட்டேன். அதுக்கு கீழே உள்ள ரேக்ஸில் வந்து சமையலுக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரியான பாத்திரம் எல்லாமே கீழே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ மிக்ஸி வந்து ரொம்ப வருஷம் எங்கள் அம்மா யூஸ் பண்ண மிக்ஸி இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இதான் என்னோடய கிச்சன் வந்து ஷெல்ஃப் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.